பொறுத்த வரைக்கும் செந்தில்குமார் வந்து ரொம்ப ஒரு பாசத்தோட இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. யூஸ்வலா இன்னைக்கு வந்து பாசங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகி போச்சு பொதுவா குடும்பத்துக்குள்ள. பெத்த பசங்களை அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்ல, பெரிய மூத்தவர்களை மதிக்கிறது இல்ல. ஆனா என்னைக்குமே குணமும் இந்த இது மாறாம இருக்கிற ஒரே இனம் இந்த நாய்கள் இனம் தான். பழகிட்டா வந்து ஒரு எஜமான சமீபத்துல கூட ஒரு வீடியோல பார்த்தோம். ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. திடீர்னு அவரு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துருவாரு. அந்த நாய் வந்து அவர் நெஞ்சு மேல மிதிச்சு மிதிச்சு அவரை வந்து காப்பாத்தி விடும். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா போகும்போது திருட வந்து திருட வர இடத்துல
முதல்ல முரளி எனக்கு சால்வை ராஜாண்ண போடுவாங்க. மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், எண்ணியவர்கள் அனைவரும் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ட்ரெய்லர் அவ்வளோ மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. ஃப்ளவர் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃப்ளவர்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? அறிவா? புத்திசாலி. ஓகே, தமிழில் பார்க்க மாட்டாங்க. புத்திசாலி, உண்மையிலே ரொம்ப புத்திசாலியாக தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் கூட டைரக்டரை கேட்டேன், என்ன சார் ஆட்களே இல்லையா? எனக்கு ஒருத்தர் கூட இல்லை, கடத்துறது யாருன்னு? அது கூட கேமரா தான் கடத்தும், ஆளை காமிக்க மாட்டோம் அப்படின்னாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நிச்சயமாக இது வேர்ல்டில் ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அவார்டு வாங்குவீங்க, நிறைய அவார்டு வாங்குவீங்க. அது எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்காது. நான் ஒரு 2000 படம் மாஸ்டராகவே பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு படத்தை நான் பார்க்கல. உண்மையான விஷயம். நான் தான் கேட்டேன், வேற வேலையில் என்ன எடுத்துருக்காங்களா சார்னு கூட கேட்டேன். இல்லை அப்படின்னீங்க. நிச்சயமாக அந்த ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு அண்ணன் முரளியனை பேசும்போது சொன்னாங்க, யாருக்குமே ஒரே குடும்பத்தில் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதான் உண்மை, எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. நாய் மட்டும் குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் வேண்டியவங்க ஆயிடுச்சு. அம்மாவுக்கா இருக்கும், அப்பாவுக்கா இருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நாய் தான் முக்கியமாக இருக்கு. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு மீன் தரையில் கடந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது. மீனை உடனே கொத்தி சாப்பிட்றது கொக்கு தானே. கொக்கு பிடிச்சி கொண்டு போய் தண்ணிக்குள்ள போடுது. நீ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். உண்மையில எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. மனுஷன் எப்படியாவது மனுஷனை கொண்டு நினைக்கிறான். ஆனா 5 அறிவு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொக்குக்கு. அது என்ன பண்ணுதுன்னா தூக்கி கொண்டு போய் தண்ணிக்குள்ள போடுது. அதே மாதிரி நாய்கள் பார்த்தீங்கன்னாக்க புலி அது எதிர்க்க முடியாது. ஆனா புலி எதிர்த்து நிற்கும். நாய் புலி எதிர்த்து நிற்கும். ஏன்னா நம்ம எஜமானனுக்கு ஒன்றும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு 5 அறிவுன்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய அறிவு நான் சொல்றேன். அவரு நாயின்னு சொல்லக்கூடாதுன்னு எடிட்டர் சொன்ன. இப்போ கொஞ்சம் நாயின்னு சொன்னா கோச்சுக்காருன்னு. மனுஷன் தான் சொல்லணும், சிங்கத்தை சிங்கன்னு சொன்னோம், புலின்னு தான் சொல்லணும். புலிய நாயின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாய் நன்றி உள்ள பிராணி. நன்றிக்கு அது மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. ஆனா இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஒரு வீடியோ எல்லாருமே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் யூடியூப்ல. ஒரு மாடு அங்க நின்றுகிட்டு இருக்கோம். அந்த மாடோட ஓனர் இங்க நின்றுட்டு இருப்பாரு. அவன் ஃப்ரெண்டே அடிக்கிற மாதிரி அடிப்பான், அடிச்சு கட்டி போடுவான். அங்க இருந்து மாடு ஓடி வரும். ஓடிடுவான். அவன் நாக்கெல்லாம் வச்சு நக்கி அது காப்பாற்றணும். அதாவது ஒரிஜினலா ஒரு மனுஷன் செய்யலைங்க. இப்போ என்னமோ கலியுகம்னு சொல்றாங்க, அது உண்மையா என்னன்னு தெரியல. இப்போ ராஜ் இந்த மாதிரி இது மாதிரி கொஞ்சம் நல்லவங்க இருக்கிறதுனால எல்லாம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மழைலாம் பெய்வாதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் பில்டிங் ஆக்கிட்டாங்க. நாளைக்கு அரிசிக்கு என்ன பண்ண போறாங்க, தண்ணிக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கலாம் ஒரு சூழ்நிலை இருக்கு. அது கூட என்ன ஒரு மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சுவாங்க நினைக்கிறேன். மாத்திரை சாப்பிட்டு சாவுங்கடா அரிசி. அதான் மாத்திரை சாவுதானே, மாத்திரை போட்டாலே சாவுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி அறுவை ஜீவிகள் நம்மளை காப்பாத்துறதுக்கு எதனா ஒன்று இருக்கும். இது திப்பம்மாள் அவங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா நீங்க ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் நான் தரேன், எல்லாரும் தராங்க. ஏன்னா ஒரு கணவனுக்கு மனைவி எவ்வளவு துணையா இருக்கணுமோ அந்த துணையா நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இயக்குனரும் அதே மாதிரி சொன்னாரு. நான் நாயா அலைஞ்சேன், நாயை வச்சே படம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை வெற்றிக்கு அதான் ஒரு வழிகாட்டியா இருக்கும். நீ ஒருவேளை ஜெயிச்சு நாளைக்கு ராமநாதன் சார் மாதிரியோ இல்லை தேவர் மாதிரியோ நீங்க பெரிய ஆளா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த ஸ்டேஜ்ல. ஏன்னா வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும், சனிக்கிழமை அன்னைக்கு உங்க வெற்றி தெரியும். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க எங்கேயோ இருப்பீங்க. சில பேர் காணாம போயிருப்பாங்க, சில பேர் உச்சில இருப்பாங்க. அதுதான் இதுல நீங்க உச்சில இருக்கிற குரூப்ல நீங்க சேர்ந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரோட எண்ணமா தான், மேடையில் இருக்கவங்க அனைத்து பேர் எண்ணமா தான். ஏன்னா இந்த படம் ரொம்ப வெற்றி பெறணும், வெற்றி பெற்றே ஆகணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவி, அவங்க பையன் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அவரு டைரக்டர் பேசும்போது அப்படியே கொஞ்சம் கண் கலங்கிட்டாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. கண் கலங்கணும்னா இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சேன்னா, அந்த கஷ்டம்லாம் இன்றோட உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஆயிடும், இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நீங்க நல்ல ஒரு ஆள் என்ன பண்றீங்கன்னா, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க காக்காய்க்கு சாப்பாடு போடுங்க, தண்ணி வைங்க. நானும் இப்போ இந்த நேரத்துல சொல்லிக்கிறது என்னன்னா, தினசரி காக்காய்க்கு சாப்பாடு வைங்க, தினசரி தண்ணி வைங்க. ஏன்னா இப்போ நான்லாம் டெய்லி நான் சாப்பிட்றோம் இல்லையோ, காக்காய் கொண்டு போய் ஒரு பெரிய இதில் தண்ணி வைப்பேன் மற்ற மாடியில. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு தண்ணி இல்லை, குளத்தெல்லாம் வீடாக்கிட்டாங்க. நம்ம எங்கேயோ கடல் நீரை குடிநீர் ஆக்கிடுவோம், எப்படியோ குடிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. இந்த மாதிரி பறவைகளுக்கு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
இப்போ நாய்கள் கூட அப்படிதான், ரொம்ப கஷ்டம் தான். மாடு கூட ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல வந்து மாடு என்ன பண்ணும்னா, எஜமான் பக்கத்துல வந்து நிற்கும். எங்க வீட்டுல எல்லாம் இங்க மாடு அப்படித்தான் நிற்கும். நின்றுட்டு நமக்கு யாருக்காவது உடம்பு சரி, எங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லைன்னா அந்த வாசனையை பார்த்துட்டு அது என்ன மூலிகை மூலிகை சாப்பிடணும், அந்த மூலிகை சாப்பிட்டு அந்த பால் கொண்டு கொடுக்கும். அந்த பால் குடிக்கும் போது அதான் உடம்பு சரியில்லைன்னா அந்த காலத்துல பால் குடிக்க சொல்லுவாங்க. அப்ப அந்த பால் குடிச்சோம்னா அந்த அந்த ஜுரமோ இல்லை வேற ஏதோ ஒரு நோய் சரியாயிடும். எங்க காலத்துல, நான்லாம் பிறந்து 72 வருஷம் ஆயிடுச்சு. எங்க காலத்துல இப்ப இருக்க காலத்துல அது மாடு பால் குடிக்கிறாங்களா, இதுல பாலுன்னு கொடுக்குறாங்க, அது மாட்டு பாலான்னு தெரியாது யாருக்கும். நான்லாம் பால் குடிச்சா 40 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அது பால் கிடையாது. அதுவும் உள்ள போனவொன்னே இது அன்னைக்கு போறான் திராட்சை பழத்துல வந்து திராட்சையா, ஆமா இல்ல பேரிச்சம்பழத்துல என்னவோ கலக்கிறான். அதை வாங்கி நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? திராட்சையில ஏதோ பச்சைக்கா கலக்கிறான். அது சொல்றாங்க 1/2 மணி நேரம் உப்புல ஊற போட்டு சாப்பிடுங்க. ஏடா உப்புல ஊற போட்டு நாங்க சாப்பிட்றோம், ஏடா நாங்க அதை வாங்கணும்? வாங்காமலே இருக்கோம். அதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைகள் காட்டுல இருக்குது. அதை பறிச்சு நல்ல அதை வந்து சித்தர்கள்ட்ட இல்லையோ சித்த மருத்துவத்துல கேட்டு அதெல்லாம் வந்து காய வச்சு இன்னைக்கு எல்லா சக்தியும், நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த 5 சக்தியும் நம்ம உடம்புல இருந்தால் தான் நம்ம இயற்கையா இருக்க முடியும். இல்லைன்னா இறந்து போயிடுவோம். ஏதோ ஒண்ணு இல்லைனாலும் இறந்து போயிடும். அந்த இது இல்லாம இருக்கணும்னாக்கா அந்த மாதிரி மூலிகைகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி விலை இந்த மாதிரி கண்ணா பண்ணானே ஏத்துறது இல்லாம அந்த என்னது மருந்தை போட்டு வைக்கிறான். அது இப்போ பாத்தீங்கன்னா சர்க்கரைகள் எல்லாம் எறும்பு வர்றதே இல்லை. யார் வீட்லயும் சர்க்கரைகள் எறும்பு வருதா? வரல. நாட்டு சர்க்கரைகள் எறும்பு வர்றது இல்லை. அந்த மாதிரி கொடூரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாவரத்து மனிதனை அழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நாய்களை வச்சு ஒரு படம் எடுத்த அந்த குடும்பத்தை வாழ்த்தி உண்மையிலேயே படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எப்பவும் சொல்ற மாதிரிதான், நாம வந்து உலகத்திலே உயர்ந்த மொழி, உன்னதமான மொழி, முதல் மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வெந்தே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். படம் தான் ஃபயர்னு பார்த்தா இவர் பேசுனதும் ஃபயரா பேசிட்டாரு தலைவர். அடுத்து வெள்ளித்திரைக்காகவே இவரது வீட்டில் அனுப்பி இருக்கிறார்கள். இவரையும் தயாரிப்பாளர்களையும் பிரிக்கவே முடியாது. விஜய் அஜித் இருவரையும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படத்தை தயாரித்தவர் இவர்தான். கவுன்சில் சவுந்தர் என எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திரு எஸ் சவுந்தரபாண்டியன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். வணக்கங்க. இன்னைக்கு படம் எடுக்கிறது எவ்வளவு வழியின தேட்டர் போய்க்கும் கண் கலங்குச்சு. எல்லா தயாரிப்பும் அதான். இன்னைக்கு பெரிய படமா சின்ன படமோ எல்லாருக்கும் அதே தான் ப்ராப்ளம். எல்லாரும் வாழறாங்க, தயாரிப்பு இடம் மட்டும் தான் வாழல. ஏன்னா அந்த தம்பி கண் கலங்கும் போது இன்னைக்கு அவர் இந்த தேதியில கலந்துருக்காரு. யாரும் நிறைய பேர் வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை காலையில கண் கலங்கி தான் இருக்காங்க. உண்மையா தயாரிப்பு நல்லா இருக்கணும், இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துறேன். நன்றி. நன்றி ஐயா. திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் திரையுலகில் அடித்தளமாக அமைத்து கொடுத்தவர் இவர். விஜயகாந்த் நடித்த மாபெரும் வெற்றி பெற்ற ஊமை விழிகள் படத்தில் கார்களின் தொடர் அணிவகுப்பில் முகப்பு விளக்குகளை எரிய வைத்து அதை வித்தியாசமாக படமாக்கி ரசிகர்களுடன் கைத்தட்டல் வாங்கியவர் இவர்தான். ஒருவரை மட்டுமே நடிக்க வைத்து முழு படத்தை இயக்கியவர் இவர்தான். 2 நாய்கள் மட்டுமே நடித்துள்ள கிளவர் படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டு வாழ்த்து வருகை தந்துள்ள இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். மேடையிலே வீற்றிருக்கும் அருமை அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கும், நண்பர் ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும், கவிக்கோ அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் செந்தில்குமார் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், அவரது துணைவியார் தயாரிப்பாளர் வில்பம்மாள் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரிய நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்கள். படத்தின் தலைப்பு கிளவர் அப்படின்னு வச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த இயக்குனர் அவர் தான் தயாரிப்பாளர். மனைவி துணைவியார் தயாரிப்பாளர்னா அவர் தான் வந்து தயாரிப்பாளர். அவர் தான் ரொம்ப கிளவரான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. ஏன்னா பலர்கிட்ட ஓடி ஓடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சொல்லும் போதே அவர் குரல் வந்து தழுதழுத்துருச்சு.
நாங்களாம் இன்னைக்கு ஓடிட்டு தான் இருக்கோம், பலர்கிட்ட ஓடிட்டு தான் இருக்கோம். அது யார்கிட்டலாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு படம் வந்ததுனாலே நம்ம பின்னாடி ஓட வேண்டிய சூழல்ல தான் இருக்கும். அதுல நீங்க கிளவரா புத்திசாலித்தனமா உங்க வீட்டிலே இருக்கிற 2 அருமையான ஜீவன்களை வச்சு, ஜீவன் கூட சொல்லக்கூடாது, கிருத்திகாவை 2 கிருத்திகான்னு 2 ஹீரோயினை வச்சு அற்புதமான ஒரு படத்தை எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா, நீங்க தான் கிளவர். அது சொந்தமா நீங்களே தயாரிக்கணும்னு முடிவு பண்ணது இன்னும் கிளவரான ஒரு விஷயம். இது பண்ணும்போது உங்களுக்கு சிரமங்கள் வந்திருக்கலாம், நிச்சயமாக வந்திருக்கலாம். ஏன்னா நீங்க எடுத்த பாதை ஒரு புதிய பாதை, ஒரு புது விஷயத்தை நீங்க வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல நிச்சயமா சிரமங்கள் வரத்தான் செய்யும். அது எல்லாமே இந்த வெற்றிங்கிற ஒண்ணு உங்களை சேர்ந்துடுச்சுன்னா அந்த சிரமம் எல்லாமே மறைஞ்சிடும். ஏன்னா இது சிரமம்னு ராஜன் அண்ணன் சொல்லும் போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சிரமமா எனக்கு தெரியல, இதை விடலாம் நாங்க கஷ்டப்படுறோம் ஆட்கள்லாம் வச்சுட்டு. அதனால இது பெரிய சிரமம் கிடையாது. அருமையான படத்தை திட்டமிட்டு தயாரித்திருக்கின்றீர்கள். ஆனால் இதை எப்படி நீங்கள் தியேட்டருக்கு கொண்டு வர போகிறீர்கள், எந்த நேரத்திலே ரிலீஸ் செய்ய போகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். ஏன்னா இது சிறுவர்களுக்கான ஒரு படம். சிறுவர்கள் பார்த்தாங்கன்னா நிச்சயமா பெரியவங்க அவங்களை அழைச்சிட்டு போறதுக்கு கூட போய்தான் ஆகணும். அதனால மொத்தமா குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படத்தை நீங்க தயாரிச்சிட்டீங்க. இதை வெளியிடும் நேரமும் அதே போல சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்து ரசிக்கும், அந்த பசங்களோட ஸ்கூல் லீவுன்னு வாங்கல அந்த காலகட்டத்தில் வெளியிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா டைமிங்கும் உங்களுக்கு அதுக்கு கரெக்டா இருக்குது. அந்த நேரத்துல இதை கொண்டுட்டு வாங்க, இதை பத்திய நல்ல பப்ளிசிட்டியையும் கொண்டுட்டு வாங்க துணிச்சலா. ஏன்னா உலகத்தின் முதல் முயற்சின்னு சொல்றீங்களே, இதை வெளியில எல்லாருக்கும் கொண்டுட்டு போங்க. இன்னைக்கே நம்ம பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் பெரும்பணியா அதை செஞ்சிருவாங்க. ஆனா நீங்களும் முயற்சி எடுத்து இதை சொல்லுங்க. உலகத்துல முதல் முறையாக ராட் வீலர் இந்த டாகை வச்சு 2 டாக்ஸை மட்டும் வச்சு நாங்க இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கொண்டுட்டு வாங்க. சிறுவர்களை உள்ளே வர வையுங்கள். நிச்சயமாக உங்கள் படம் மாபெரும் வெற்றி படமாக இருக்கும் என்று கூறி தந்தை இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா ராஜன் சார் பேசின பிறகு நம்ம ட்ரெய்லர் CD வெளியிட போறோம். அதுக்கு முன்னாடி ஏன்னா அவர் பேசின பிறகு நீங்க எல்லாம் டக்குன்னு கிளம்பிடுவீங்க. தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். ராஜன் சார் அவர்களுக்கும், அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கும், சவுந்தரபாண்டியன் அவர்கள், ஜாக்வாஸ் தங்கம் அவர்களுக்கும், அவரை மிரட்டி உட்கார வைக்கிற ஒரே நான் ஒருத்தன் தான். இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பொதுவா என்னன்னா இப்போ படம் எடுக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது. பிரசாத் லேப் தியேட்டர்ல மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் கிரௌடா இருக்கும். ஏன்னா பத்திரிக்காரங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் 500 பேர் பத்திரிக்காரங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விரைவில் ஒரு மானிட்டர் பண்றோம், கவுன்சில் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு சொல்ல போறோம். நம்ம யாரு ஜெனிவனான பிரஸ், யாரு சீனியர் பிரஸ்ங்கிறதெல்லாம் பண்ண போறோம். அந்த விஷயத்தை உங்ககிட்ட இப்ப சொல்றதுக்கு வேண்டியதான் இங்க வந்தேன். அடுத்ததா இந்த அவர் படம் பண்ணதை பத்தி ரொம்ப கண்கலங்கி ஃபீல் பண்ணாரு செந்தில்குமார். இவங்க ஆர்டிஸ்ட் இல்லாம வச்சு படம் எடுத்ததே இவ்வளவு ஃபீல் பண்றாருன்னா அப்ப ஆர்டிஸ்ட் வச்சு படுத்தவங்கலாம் எந்த நிலைமைக்கு ஆளாவாங்க பாத்துங்க. ஸோ அதனால அடுத்தடுத்து நீங்க நிறைய படங்கள் பண்ணணும். இன்னைக்கு என்னன்னா இந்த வயசானவங்களை மதிக்காத தன்மை நிறைய ஆயிடுச்சு. பொதுவாகவே சொல்றேன், நீங்க ஒரு பிரஸ் ஷோக்குள்ள வந்தீங்கனாலே ஒரு சீனியர் பத்திரிகாரனுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர். அதுல ஆரம்பிச்சாலே எல்லாமே இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் ஒரு காரணம் என்னன்னா, இன்சூரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது நம்ம மெடிக்கல் பாலிசியில. அது வயசாக அமௌண்ட் அதிகமா கேட்கும் போது எடுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெத்த பசங்களும் யாரும் பேரண்ட்ஸை மதிக்கிறது இல்லை. சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு படிச்சேன், அதை பார்த்தா ரொம்ப இதா இருந்தது. ஒரு பெரியவர் பொம்மைகளை வித்துட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் அந்த பொம்மை வாங்க போறாரு. அது 80 ரூபா சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு, நம்ம வழக்கமா எப்பவுமே நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லயோ எந்த கடைக்கு போனாலும் விலையே கேட்க மாட்டோம். ஹோட்டலுக்கு போனாலும் பில்லை போடுவாங்க, நம்ம பாட்டுக்கு பந்தாவா கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனா அதே சமயம் ரோட்ல விற்கிறவங்ககிட்ட மட்டும் நிறைய நம்ம பேரம் பேசுவோம். அப்ப அது மாதிரி அவர் பேரம் பேசுறாரு. 70 ரூபாய்க்கு கொடுக்க கூடாதா, குழந்தைக்கு வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ குழந்தைக்கா, சரி இந்தாங்க வச்சிடறா. அப்ப அந்த குழந்தைன்னு சொல்ற வார்த்தை கேட்டா ஒரு கண்ணு கலங்குது.
அதை அந்த வாங்கினவர் கவனிச்சுட்டு என்ன கேட்கிறாருன்னா, எதுக்குங்க உங்க கண்ணு கலங்குச்சு, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டாரு. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எனக்கு குழந்தைன்னு சொன்னதுனாலன்னாரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வயசுனா 80 வயசு, ஒய்ஃபுக்கு 76 வயசு சார். இதுல கிடைக்கிற டெய்லி ஒரு 100 ரூபா வருமானம் கிடைக்கும், அதை வச்சுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் 2 பேரும் அப்படின்றாரு. ஏன் உன் பசங்களாம் காப்பாத்தலையா அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு 6 பசங்க, 6 பேரையுமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சொல்லி எங்களை பாதுகாக்க அவங்களால முடியல. அதனால ஒரு பையன் சொல்றான், ஒருத்தர் என் வீட்டுல இருங்கிறான், இன்னொரு பையன் சொல்றான், அம்மா இன்னொரு வீட்டுல இருக்கட்டும் அப்படிங்கிறான். ஒரு வருஷம் இருந்து பார்த்தோம், ஒய்ஃபை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. ஏன்னா ஒய்ஃபை நம்ம ஹஸ்பண்ட் விட்டு பிரிய முடியலங்கிறனால நம்ம எங்கேயாவது வேற இடத்துல போய் இருக்கலாம்னு வந்து இப்ப நாங்க 2 பேரும் இந்த பொம்மைகளை விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். ஒண்ணு, நான் செத்தா என் ஒய்ஃபு செத்துறணும், ஒய்ஃபு சாகும்போது நானும் செத்துறணும், எங்களுக்கு அப்புறம் காப்பாற்ற ஆள் இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு நாட்டுல நிறைய பேரோட நிலைமை அப்படிதான் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், இன்னைக்கு பசங்க என்ன பண்ணாங்கன்னா அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை. ஒன்றும் இல்லை, அப்பா நல்லா ஸ்ட்ரைட் ஸ்டாண்டை போட்டு வண்டி ஓட்டிட்டு போனவர் கொஞ்சம் வயசான பிறகு நான் அவரோட சைடு ஸ்டாண்டை தான் போட்ட முடியும். பெரிய உதவிலாம் செய்ய வேணாம் இன்னைக்கு இருக்கிற பசங்க. அந்த வண்டியை வாங்கி ஸ்டாண்டு போட்டு கொடுத்தா கூட அது பெரிய உதவி தான் இன்னைக்கு. ஸோ எதுக்கு இந்த நேரத்தை சொல்றேன்னா, நான் இன்னைக்கு கலாச்சாரமே மாறி போச்சு. இப்போ மாசு பேசுறோம் சொன்னாரு, ஏரியெல்லாம் வந்து வீடாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் ஒரு பில்டர்ட்ட நான் கேட்டேன், என்னன்னா இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா தண்ணிக்கு எங்க போறது அப்படின்னா, நீங்க எல்லாம் எந்த உலகத்துல இருக்கீங்கன்னு கேட்டார் அந்த பில்டர். என்னன்னு கேட்டா, நிலாவுக்கு ராக்கெட் அனுப்புறாங்க, செவ்வாய் கிரகத்துக்காக அனுப்பிச்சுறாங்க, ஃபேஸ்ல வந்து ஒரு ஆராய்ச்சி உடனே வச்சு நம்ம விஞ்ஞானிகள்லாம் போய் உட்காந்துட்டு வராங்க. 6 மாசம் 1 வருஷம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேஸ் ஸ்டவ் எடுத்துட்டு அரிசி உப்பு புளி பருப்பு எடுத்துட்டு போய் சமைச்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேப்லெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சவங்க பண்ணலையா, அது மாதிரி அடுத்து வர்றவங்க அதை ஏதாவது கண்டுபிடிச்சுக்கோங்க, நமக்கே அந்த கவலை. இந்த மாதிரி மோட்டிவேஷனே இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்குது. இந்த இடையில இந்த மாதிரி வந்து ஒரு நாய்களை வச்சு படம் எடுத்து பாசம்னா என்னன்னு புரிய வச்சிருக்க செந்தில் குமாருக்கு நம்ம ஒரு கைத்தட்டிய பாராட்ட தெரிவிச்சுக்கோம். நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்து முன்னாடி நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு என்ற பாடல் வரிகளில் உதாரணமாய் வாழ்ந்து வருகிறார் இந்த வாத்தியார். தவறுகளை தட்டி கேட்பதும் நல்ல செயல்களை தட்டி கொடுப்பதும் பாராட்டுவதும் இவரது இயல்பு. திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்கள்தான். சரி, வாத்தியார் சொன்னதால மகிழ்ச்சி. 18 வருஷம் நான் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர், சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ல 18 இயர்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்ப காங்கிரஸ்ல பேச்சாளர். வசதி இல்லாத போது பள்ளிக்கூடத்தை 5ஆவதுல நிறுத்திட்டாங்க அம்மா, படிக்க வைக்க முடியல. அப்ப 6 ரூபாய் சம்பளம் 6th ஸ்டாண்டர்டுக்கு. காமராஜ் 56 57ல இலவச கல்வி கொண்டாடுறாரு. அப்போ ஒருத்தர் சொல்லி மறுபடியும் நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். அது படிச்சு செகண்டரி டீச்சர் ஆகி கார்பரேஷன் ஒர்க் பண்ணேன். அதனால இப்போ முரளி சொல்லி நான் ஒரு ஆசிரியர் என்பதை சொன்னதாக, நான் திரைப்பட தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் என்பதை விட ஒரு ஆசிரியர் என்பதிலே தான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விழாவில் அற்புதமா கலந்துகிட்டு இருக்கோம். ஜாக்கோர் தங்கம், அரவிந்தராஜ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எளிமையான விழா தான், கூட்டம் குறைவு தான், இருந்தாலும் மனசு நிறைவா இருக்கு. செந்தில் சுப்பிரமணியம் நாயா அலைஞ்சு பார்த்தேன், எதுவுமே நடக்கல, சரி நாயை வச்சே படம் எடுத்துறேன் அப்படின்னு அவர் வச்ச துணிச்சல் இருக்கு பாரு. நீதான் ஒரு புரட்சி இயக்குனர். எல்லாம் நடிகர் பின்னால போய் அவஸ்தப்பட்டு எல்லாரும் இந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாத்துலயும் தான் இருக்காது. நடிகர்கள் பின்னால போய் அப்படி படம் எடுத்தவங்க எல்லாம் லாபம் அடைகிறாங்களா, அதே ஏராளமான நஷ்டம் அடைகிறாங்க. ஆனால் 2 வாயில்லா ஜீவன்கள் உலகத்திலேயே நன்றியில் சிறந்த உதாரணம். நன்றின்னு சொன்னா நாயதான் நம்ம கூப்பிடுவோம். இந்த கிருத்திகா கார்த்திகா
2 நாய்கள் வைத்து பிரமாதமான ஒரு படத்தை பண்ணிருக்கீங்க. உங்க மனைவியே தயாரிப்பாளர். இந்த படம் வெற்றி பெறும். திரையரங்குகள் இல்லாத ஓடிடியில் அற்புதமா போகும். இதுக்கு மொழி கிடையாது, தமிழ் மொழி தான் பார்க்கணும்னு இல்லை. தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் ஆல் லாங்குவேஜஸ் மொழி. அவளுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உங்க லைஃபே வேற, நல்லா இருப்பீங்க. நாயை நன்றிக்கு சொல்லும் போதே காக்கை எதுக்கு சொல்லுவோம்? ஒற்றுமை. சாப்பாடு வச்சா காக்கான்னு கத்தி எல்லா
தரணி வேணா போட்டோ எடுக்க சொல்லுது.